எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, வெறும் பாட்டு மேடை கச்சேரிகள்னு நடந்து மேடை குழுக்கள் நடத்தி கொண்டிருந்த இசை கச்சேரிகள் அப்படிங்கிறது தாண்டி இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர்களுடைய கான்சர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அது வந்து தட் ஹஸ் பிகம் அ ட்ரெண்ட். அதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறவங்க தான் இவங்க நினைக்கிறேன் நான். ஐ திங்க் தேர் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் திஸ் கான்சர்ட், தி ஹோல் கான்சர்ட்ஸ்ன்னு கம்போசர்ஸ்னுடைய கான்சர்ட்னு யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் நடந்துட்டு இருந்தது. பட் அப்படி இல்லாமல் மக்கள் விரும்பி கேட்ட பாடல்கள், பல காலமாக அவங்க வந்து ரொம்ப ரசித்து கேட்ட பாடல்கள், அந்த பாடல்களை வெறும் ஒரு மேடை கச்சேரியில் கேட்காம அதை இசையமைப்பாளருடைய ஒரு வாயிலாக அதை வந்து பார்க்கணும், அதை வந்து அவங்க கூட இருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் இப்போ நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து மக்களை அதிகமாக சந்திக்க இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் பண்ணும்போது நம்ம மக்களை வந்து நேரடியாக சந்தித்து, அதாவது அவங்களுடைய சந்தோஷம் என்ன, அவங்க அடைந்த அந்த பூரிப்பு என்ன, அவங்களுடைய மனசில் அந்த பாடல்களும் அந்த இசையும் அவங்க எவ்வளோ தூரம் கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்னை போன்ற இசையமைப்பாளர்களுக்கு கிடைக்குது. எங்களை சந்திக்கும் வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைக்குது. பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்துட்டு எப்படியும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது எங்கே நடக்கும்போது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் மக்களை நேரடியாக இந்த இசை ரசிகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி தான் கிடைக்குது. 10 months ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் ஷோ, அதாவது ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய கேரியர்லேயே, ஆல்மோஸ்ட் 34 years என்னுடைய கேரியரில் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு ஒரு ஷோ பண்ணது வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு டைம் வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம், மேல. ஸோ அதை தொடர்ந்து இப்போது இந்த 10ஆம் தேதி, வருகிற 10ஆம் தேதி, February 10ஆம் தேதி என்னுடைய அந்த 2.0ன்னு அது பேர் போட்டிருக்காங்க, அதாவது தி செகண்ட் ஷோ கான்சர்ட் நடக்குது. இதற்கு இடையிலையும் நாங்கள் வந்துட்டு வெளிநாட்டிலையும் ஷோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் அதாவது நிறைய பேர் வந்து இவங்க வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, என்னென்னா ரசிகர்கள் வந்து நேரடியாக வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இசை ரசிகர்களும் அதாவது பெருமக்கள் எல்லாம் வந்து எங்கள் நாட்டுக்கு எப்போ வரீங்க அப்படின்ற கேள்வியை தான் முன்னிறுத்தியிருந்தாங்க எல்லாருமே. ஸோ அது மாதிரி நிறைய ஷோஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு. அது கூடி வரும்போது நிச்சயமாக எல்லாரையும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட சேர்ந்து ஒரு இசை கொண்டாட்டம். ஆக்சுவலாக பேசிக்கலாக இது மோர் தென் என்ஜாயிங் த மியூசிக்ன்றதை விட we want to celebrate the music. We want to have a celebration, an evening of celebration. எல்லாரோடும் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம், குதூகலமான, அதாவது ஒருமித்த மனதோடு ஒருமித்த ஒரு இசை பரிமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து ஒரு மாலை பொழுது கழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ ஹோப் என்னுடைய ஃபஸ்ட் கான்சர்ட்டில் இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த கான்சர்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட். ஸோ நிச்சயமாக வந்துட்டு நிறைய பேர், அதாவது the love you showed me is abundant. I am really grateful for that. I hope you are going to repeat and you are going to bring more people into the concert this time. We want to see a packed house here and we want to celebrate with you. That's what I want to do. So sir, concert ஒன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா. நந்தனம் YMCA என்ன காரணம் சார் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ஏறாம பண்ணும்போது போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு. நம்ம சென்னையோட மெயின் சிட்டி நீங்க வச்சிருக்கீங்க. இதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சுனா வித்தியாசம் இல்லை. இங்கே வந்து நிறைய கான்சர்ட்ஸ் நடந்துருக்குங்க. YMCAன்றது நிறைய கான்சர்ட். நீங்கள் சொன்னது இப்போ அது ஊருக்கு வெளியே நடந்தது வந்து அது ரொம்ப தூரத்தில். ஐ திங்க் தட் இஸ் ஃபஸ்ட்டு டைம் வந்து அங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். பட் இது வந்து பொதுவாகவே வந்து பல கான்சர்ட்கள் இவங்களே நடத்தியிருக்காங்க, பல கான்சர்ட் நடந்திருக்குது. என்னுடைய கான்சர்ட் இங்கே தான் நடந்திருக்குது. இப்போ வந்து அந்த கேள்விகளில் வந்து இவங்கள தான் கேட்கணும், ஏன்னா இவர்கள் தான் வந்து அதை முன்னின்று நடத்தக்கூடிய. ஜென்ரலாக நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். இல்லை, அதாவது எனக்கு ஒரு இசையமைப்பாளர்னு என்னுடைய கான்சர்ட் நடக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு தார்மீக பொறுப்பு எனக்கு இருக்குது, பதில் சொல்ல வேண்டியது. நிச்சயமாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது அதற்கு வேண்டியன என்ன வந்து நம்மளை வந்து வெறும், அதாவது அவங்க சந்தோஷத்துக்காக வராங்க, அந்த நேரத்தில் எந்த விதமான அவங்களுக்கு தொந்தரவும் வரக்கூடாது, அதுக்கு என்னென்ன வேண்டியவை என்னென்ன அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு 1க்கு 2 தடவை. ஏன்டி இன்னொன்று, நம்மளுக்கு முன்னாடி நடந்த அனுபவங்களும் இருக்குது எல்லாருக்குமே வந்து மனசில் கொண்டு தான் அதுக்கு ஏற்ப தான் அவங்க வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன். நிச்சயமாக அதுக்கு ஏற்பாடுகள் நடந்திருக்குது. அதாவது எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு போக்குவரத்து நெரிசலோ இல்லை மக்களுக்கு எந்த வித ஒரு இடையூறும் இல்லாமல், ஈவன் ஸ்மால் திங்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஈவன் அவங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி, லெட் அஸ் டாக் அபவுட், பிகாஸ் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் திங்ஸ். ஸோ they have taken care of everything. நான் நம்புகிறேன்.
அவங்கள கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ணுறதே கிடையாது, அது மக்களோட அன்பு தான் என்ன வரும்ன்றது. ஆனால் நம்ம ஒரு அளவுக்கு மீறி போகக்கூடாதுன்ற சொல்லிட்டு ஒரு அளவு வச்சுப்போம் எப்பவுமே. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 பேர்லேருந்து எடுத்து 22,000 பேர் வரைக்கும் இங்கே வந்து நீங்கள் உட்கார வைக்கலாம், நிற்க வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். மற்றபடி நம்ம சொல்றது அதை பார்க்கும்போது 50,000 பேர் மாதிரி தெரியுது, 30,000 பேர் மாதிரி தெரியுது அப்படின்னா எல்லாமே சொல்லலாம். பட் உண்மை ஃபேக்ட் இதுதான், 18,000லேருந்து 22,000 பேருக்கான வென்யூ கெப்பாசிட்டி தான் இது. அது இதுக்கு மேலே நிற்க வைக்க முடியாம நிற்க வைக்கலாம், நிற்க வைக்க முடியாது, உட்கார வைக்க முடியாதுன்ற கேள்வியே கிடையாது. வண்டி எங்கே பார்க் பண்ணுவாங்க, அவங்க வெளியில எப்படி போவாங்க, வெளியில போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், அது எல்லாமே போலீஸோட உட்காந்துட்டு கால்குலேட் பண்ணி ப்ராப்பரா ஒரு மெத்தட்ல தான் நாங்க போறோம். இன்னைக்கு சக்சஸ் அப்படின்ற ஒன்று பார்க்கும் போது ஷோவோட பிசினஸ் சக்சஸ் பார்க்கறதோட ஜாஸ்தியா பார்க்கறது என்னதுன்னா மக்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளில போகும்போது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம போனாங்கன்றதுதான் சக்சஸ். நீங்க அது எந்த ஷோவா கூட எடுத்துக்கோங்க, எல்லாமே அதுதான், இது பேசிக் லைனே அதுதான். வர எங்களோட எல்லா ஷோஸ்லயுமே எங்களுக்கு ஆடியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மெயின். ஏன்னா ஆர்டிஸ்ட் வைஸே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாரும் எங்ககிட்ட சொன்னது தான், என்னை நம்பி ஃபேன்ஸ் வராங்க, அந்த ஃபேன்ஸ் வெளில போகும்போது சிரிச்சு ஜாலியாக போகணும். சாரும் சொல்றது நான் மற்ற ஆர்டிஸ்டோட பண்ணும்போது அவங்க கேட்டதும் இதுதான். ஸோ பேசிக்லி அவங்களோட ஸ்டாண்டர்ட் பாயிண்டே அவ்வளோதான், என்ன நம்பி வரவங்க சந்தோஷமா வெளில போகும். இப்போ வந்து இங்க வந்து ஒரு கால வரையறை ஒன்று இருக்குது, 10 மணிக்கு மேலே வந்து பண்ணக்கூடாது, 10 மணியோட முடிச்சிடணும்னு சொல்லிட்டு 10 மணியோட முடிச்சிடணும். டோட்டல் ஹவர்ஸ் விஆர், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 6 or 6:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரவுண்ட் அபவுட் 3 hours ஆஃப் ஷோ, 3 மணி நேரம். See, numbers wise if you see, first concert எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 டிக்கெட் போச்சு. ரெண்டாவது கான்சர்ட் we expecting to go by 12,000 to 13,000 people. ஓப்பனாகவே சொல்லலாம், அதில் ஒன்றும் மறைப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் எல்லாமே ஆன்லைன் தான். இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கறது எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ எங்கள் ஷோஸை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கொடுக்குறதே கிடையாது. யார் வந்தாலும் சரி ஃபிசிக்கல், இப்போ காம்ப்ளிமெண்ட்ரிஸ் கூட கொடுப்போம், நிறைய பேருக்கு காம்ப்ளிமெண்ட் அதுவும் கொடுப்போம். ஏன்னா சில இடத்துல நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ என் வீட்டிலேருந்து வராங்க இல்லை யாராவது வராங்கன்னா அவங்கள நம்ம கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறது சகஜம் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அது கூட ஆன்லைனில் தான் கொடுக்குறோம். இப்போ எங்கள் ஃபேமிலி வராங்கன்னா கூட அவங்க பேண்டு போட்டு தான் வருவாங்க தவிர, ஏன்னா நாங்கள் சீட் கவுண்ட் வரைக்குமே ப்ராப்பராக பார்த்து பண்ணுறது. லைக் யாரோ உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க இடம் இல்லாமல் போயிடக்கூடாது, அது யூஸ்வல். எல்லாமே பண்ணியாச்சு சார். ஆக்சுவலாக அது நம்ம கம்பேர் பண்ண வேணான்றதை நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு தப்பு நடக்கிறது தான். அது நம்ம சில விஷயங்கள் வந்து வேற மாதிரி யோசிச்சுப்போம், அது வேற மாதிரி ஒன்று நடக்கும். அது யாரோட தப்புன்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம அங்கே இல்லை, நீங்களும் அங்கே இல்லை, நானும் அங்கே இல்லை. ஸோ அது சொல்ற இடத்துல நாங்கள் இல்லை. இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எங்களால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்ன்றதை அங்கே பெஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்க 15,000 to 20,000 வரைக்குமே YMCAக்கு எப்பவுமே அப்ரூவ் இந்த வென்யூ. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, பார்க்கிங் இடம் இருக்கு, மல்டிபிள் எக்ஸிட் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு இங்கே மெட்ரோ பக்கத்துலேயே இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைச்சிருது. இப்போ லாஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஷோ நம்ம பண்ணோம், அப்போ கூட நமக்கு வந்தது எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வரல. அதுக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி நடந்தது, அப்பயும் பிரச்சனை வரல. இந்த வென்யூவில் இருக்கிற கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு வெளில போகிறது தான். ஸோ அந்த கம்ஃபர்ட் எப்பவுமே எங்களுக்கும் அது மெயின். ஏன்னா எங்களுக்கு ஷோ பண்ணும்போது நாளைக்கு எங்களோட சக்ஸஸ் என்னது, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே போனால் நல்லா இருக்கு, இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க, ஓரளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் சாரும் எங்களை வந்து கூப்பிட்டு பேசணும். அடுத்த வாட்டியா நல்லா பண்ணீங்கன்னா அவரும் நம்மளை நாளைக்கு கூப்பிடணும் அப்படின்றதான் ஆசை. ஒரு 35, 35 to 40 songs. சார் நம்ம ஸ்டேட்ல அப்பத்துல இருந்து இந்த இண்டிவிஜுவல் பேண்ட்ஸ்க்கு அந்த அளவு ரெகக்னிஷன் கிடைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளால அவியல் ஆகட்டும், காய்கடம் பிரிட்ஜ், மசாலா கேப் எல்லா பேண்டுக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, வாய்ப்புகள் வந்து சார். இங்கேயும் ஸ்கிராட் ஃபேன்ஸ் பார்ட்டி பண்ண நிறைய பேண்ட் இருக்காங்க. பட் சினிமா பாடலுக்கு மட்டும் ஒரு ஹைப் இருக்கு, இண்டிவிஜுவல் பேண்ட்ஸ்க்கு அந்த அளவு ரெகக்னிஷன் கிடைக்க முடியாது. as a musician how do you see it? அதாவது இன்னும் ஃபிலிம்ஸ்க்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் பீப்புள் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த பேண்ட்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வரலன்னு உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஒரு படத்தில் வந்து அவர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இருக்கும்போது அதனுடைய வியூஸ் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு பாடலுடைய வியூஸ் பார்க்குறதுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பேண்டை ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் பண்ணும்போதும் ஒரு புதுமையை அவங்க முயற்சி செய்யும்போதும் ஏதோ ஒரு புதுமை பண்ணும்போது அதுக்கு அந்த அளவுக்கு வந்து அது கொடுக்க வேண்டியது மக்கள் தான். மக்கள் அதிகமாக அதை கேட்குறாங்க, அதை ரசிக்கிறாங்கன்னும் போது நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு பட் நவ் இட் இஸ் வெரி ஹெல்த்தி முன்னை விட, இல்லைங்களா? முன்ன வந்து பேண்டுன்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாலே அது என்னமோ ஒரு ஏலினேட்டடாக ஒரு விஷயம், அது எதுக்கு இசைக்க சம்மந்தம் இல்லாத. ஆக்சுவலாக
Film music alone is not music. Music has got so many dimensions. So there are so many beautiful artists, so many creative artists coming with so many different ideas. அது எல்லாத்தையும் கூட வந்து மக்கள் வரவேற்று வரும்போது நிச்சயமாக ஐ மீன் டுடே இட் இஸ் அ ஹெல்த்தி திங் விச் இஸ் ஹேப்பனிங். பட் என்ன சொல்கிறதுன்னா மக்களுடைய ரசனை இன்னும் கொஞ்சம் மாறி அதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். கொலாபரேட் இல்லை இப்போ என்னுடைய பாடல்களே வந்துட்டு கொலாபரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய பாட்டை வந்து நான் ரிப்பீட் பண்ணாமல் பண்ணுறதுக்கே 3 ஷோ இருக்குது எனக்கு. ஸோ நான் வந்து அதனால் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச்லேயே நம்ம வந்து வி கேன் டூ லாட் ஆஃப் ஷோஸ். ஸோ தேட் டசன்ட் அரைஸ் அ கொஸ்டின் ஆஃப் கொலாபரேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் I don't know whom they have invited. We don't யூஸ்வலாக வந்து everyone is busy. அவங்களுடைய இதுக்கு தான் வராங்களே தவிர we have invited some people. வருவாங்களான்னு பார்க்கணும். லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் இன்வைட் பண்ணோம். some people didn't come. I mean they have their own priorities and they have other works. Okay ஸோ அதுதான். ஸோ ரொம்ப நன்றி. அது ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் கொஞ்சம் நேரம் உங்களோட உங்கள் வாயிலாக எத்தனையோ மக்களோட நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. இந்த ஷோவில் என்ன எதிர்பார்க்கலான்றது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஷோவில் வந்து என்ன எதிர்பார்க்கலான்றதை விட வந்து நீங்கள் எதிர்பார்க்காததை பார்க்கறதுன்றது தான் நான் ஆசைப்படுறேன். நான் எவ்வளோ தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இல்லாமல் ஷோக்கு வந்துட்டு நான் எதிர்பார்க்காததுன்னு இருந்தது அப்படின்றது ஐ திங்க் தட் வில் பி தி சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆஃப் தி ஷோ. போன ஷோவில் எல்லாருமே கிளம்புனாங்க இல்லையா? கிளம்பும் போது சில பேர்லாம் நம்ம கஸ்டமர்ஸ்லாம் எப்பவுமே மெயில்லாம் எழுதுவாங்க, ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ஒன்று சொன்னாங்க. உங்கள் ஷோ முடியும் போது தே ஃபெல்ட் ஒன் காம்னஸ் இன் தியர் லைஃப். ஒரு லைஃப்லேயே ஒரு பெரிய நல்ல பிரேக் அடிச்ச மாதிரி ஃபீல். இந்த ஷோவில் அந்த மாதிரி ஏதாவது ஆமாம்மா அவர் பாடுறாரு, நடிகை டான்ஸ் ஆடுறாரு, எல்லாரும் பண்ணுறாங்க. ஐ மீன் சர்ப்ரைஸ் இல்லை நான் சர்ப்ரைஸ் இல்லை அதாவது நீங்கள் ஷோக்கு வாங்க எல்லாரையும் அதுதான் நான் சொல்கிறேன். மறுபடியும் அந்த ஷோக்கு வந்து பார்த்துட்டு கெட் சர்ப்ரைஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புது பாடல்கள் இல்லை இப்போ என்னுடைய பாடல்கள் வந்து அதாவது இப்போ அந்த தாமரை பூக்கும்ன்ற பாட்டு பார்த்தீங்கன்னா சடன்லி இட் பிகம் ஸோ வைரல். அண்ட் என்னுடைய நிறைய பாடல்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா இட் பிகம் ஸோ வைரல். வாடி வாடி நாட்டுக்கட்டன் பாட்டாக இருக்கட்டும், தேர் ஆர் லாட் ஆஃப் சாங்ஸ். ஸோ இந்த பாடல்களை போன தடவை நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு கான்சர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணோம். அப்போ ஏகோபித்த ஒரு வரவேற்பு இருந்தது. பட் திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு பி மல்டிப்ளைடு. பிகாஸ் எனக்கு தெரியும் அது என்ன, அது வந்து மக்களுக்குள்ளாலே எவ்வளோ தூரம் அவங்க வந்துட்டு, ஏன்னா அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணாமல் அவ்வளோ வைரலாக இருக்காது அந்த பாடல்கள் இல்லையா? அவங்க மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பாடல்களுக்கெல்லாம். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் அ ஹியூஜ் டர்ன் அவுட் அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல் ஷோ. ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் அ நைஸ் ஷோ. ரொம்ப நாளாக ஒரு கேள்வி எனக்கு, இப்போ கேட்குற மேடை கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து உங்களோட ஃபேன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்பா, கார்த்திகோட அப்பா அம்மா, அவங்க எல்லாருமே வந்து உங்களோட ஃபேன்ஸ். ஓகே, இன்னைக்கு நாங்க உங்களோட ஃபேன்ஸ். இவன் திருப்பி 2K கிட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கான அந்த டிஜிட்டல் மீடியம்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஹவு டு யூ ஃபீல் சார்? இன்னைக்கு அந்த கான்செர்ட், இப்போ நீங்க 34 இயர்ஸ் கழிச்சு நம்ம கான்செர்ட் பண்றோம், ஒரு நீங்க வந்து ஒரு என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கான்செர்ட் பண்ற ஒரு ஃபீல் இருந்தீங்க. இப்போ இதெல்லாம் வைரல் ஆயிட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிய வருது, ஒரு மாதிரி வேற மாதிரி போகுது உங்க இமேஜ்னா. அந்த ஃபீல், வாட் இஸ் த ஃபீல்? ஒரே ஒரு ஃபீலிங் தான். ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் டு காட் இல்லையா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலைமுறையோட நின்றுடாமல் நம்மளுடைய இசை வந்து ஒரு 2 தலைமுறை, அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்கிறது 2K, அப்புறம் 1K கிட்ஸ் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப இல்லை அது வந்து அது வந்து நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? அந்த இசைக்குள்ள ஒரு உண்மையும் அந்த இசைக்குள்ளார ஒரு ஜீவனும் தான் அது நான் என்ன பண்ணேன்றது விட்டுருங்க, நான் என்ன பண்ணேன். பட் அந்த பாடல்களுக்கு அந்த ஒரு ஜீவன் இருக்க தொட்டு அது தட் இஸ் ஏபிள் டு நிறைய பேரை வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கி ரீச் ஆகும். ஆமாம், அதுதான் சொன்னேன், முதலியே சொன்னேன் நான். கோயம்புத்தூருக்கு போகலாம், மதுரை, திருச்சி, மேஜரான விஷயங்களை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த அயல் நாடுகள் நிறைய இருக்குது கான்செப்ட்ஸ் வந்து. தேங்க்யூ வெரி மச்.